நீங்கெல்லாம் ருத்ராஜம் 5 ருத்ராஜம் வாங்கி ஒரு சின்ன தட்டுல வச்சு அதுக்கு பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு பன்னீர் ஊத்தி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்த ஜலம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வீடெல்லாம் தெளிச்சுட்டு நீங்கள் தெளிச்சுக்கிறீங்க. ஏதேனும் ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்க சர்ப்பன் சிலைகள் இருக்கும், நாக சிலைகள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. அதுக்கு நீங்க ஒரு 48 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு நாள் போய் மஞ்சள் குங்குமம் வச்சு பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வரலாம். ஆனா உங்க ஜாதகத்தை ஒரு முறை நீங்க எடுத்து பார்த்து அதுல ஏதாவது ராகு கேது தோஷம் இருக்கா இல்ல ராகு கேது தசாபுத்தி நடக்குதான்னு ஒரு முறை மட்டும் நீங்க பாத்துக்கிறணும். சரி, கனவுல வீட்டுக்குள்ள பாம்பு போற மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திருவேற்காட்டு கருமாரியம்மன் போட்டோ இருந்துச்சுன்னா அதை வாங்கி நீங்க வீட்டுல வச்சிருங்க. ஏன்னா சர்ப்பங்கள் தெய்வ அம்சமாகவும் கனவுல போகும். நமக்கு பயமா இருக்கு அந்த மாதிரி பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா அந்த கருமாரியம்மன் படத்தை